கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பிடிக்கலன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா? 5 வெண்ணெய் மேலே திரண்டு வருதே இல்லைங்க. நான் அதனால் இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுறேன். வெல்கம் டு அம்பிகாஸ் லைஃப் ஸ்டைல், அது யுவர்ஸ் கிச்சன் ஆர்ட். ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. எனக்கு இன்னும் என்னோடய த்ரோட் சரியாகலை. வாய்ஸ் நார்மலான வாய்ஸ் இன்னும் வரல. வாய்ஸ் ஒரு மாதிரி கரக்கரன்னு அப்பப்போ இடையில இருந்ததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பிடிக்கலன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெமோரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு மறுபடி ரொம்ப ஓல்டாகும்போது நம்ம ஒன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும், நம்ம இப்படியெல்லாம் குக் பண்ணோம், இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன். இதிலேருந்து இன்கம் வரும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் நான் போடவே ஆரம்பித்தேன். பட் வரணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நான் போடுறதே கிடையாது. அதனால தான் என்னோடய விலாக் கண்டினியூவாக கூட இருக்காது. எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த ஒரு ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைச்சாலே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா? 5 மணிக்கு எழுந்து நான் என்ன குக் பண்ணேன் அப்படின்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கேபேஜ் பொரியல். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்குது பார்த்திங்களா, அது எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் ரைஸ் வைக்கிறதில்ல, ஸ்டீம் பண்ணிடுறேன். வெஜிடபிள்ஸு எத்தனை பொரியல் செஞ்சாலும் ஸ்டீம் பண்ணி எடுத்து எந்தெந்த பொரியல் என்ன மாதிரி நம்ம வெரைட்டியாக தாளிக்கணுமோ அப்படி ஒரு தாளிப்பு கொடுத்துருவேன். லஞ்சுக்கு தனியாக அந்த பாக்ஸில் குழம்பு போட்டு அப்படிலாம் கொடுத்து விட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு டைம் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் சாம்பாரை ஊற்றிட்டு அப்புறம் தனியாக பொரியல் வைக்கிற மாதிரி அதிலே பாக்ஸ் இருக்குது, அதிலேயே வச்சு அப்படியே பொரியல் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருவேன். சம்டைம் அது ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் வேறு வழி கிடையாது. அதனால் இந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி வாட்டரெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் டீ சாப்பிடவே ஆரம்பித்தேன். டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். 5 o'clock எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் காய்கறியெல்லாம் கட் பண்ணி இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்குது. டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு நான் லஞ்சு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டுமே செய்ய ஆரம்பித்தேன். அதே மாதிரி ஏடு எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் கரெக்டாக ஒரு 10 daysக்கு ஒன்ஸ் நெய் இல்லைன்னா பட்டர், ஒரு டைம் நெய் எடுத்தேன் அப்படின்னா இன்னொரு டைம் பட்டர் எடுத்துருவேன். அதனால் இந்த டைம் நெய் உருக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பால் பார்த்திங்கன்னா சில நேரம் மிக்சியில் போட்டு ஐஸ் வாட்டர் விட்டு நம்ம அந்த ஏடு அடித்தாலும் என்ன ஆகுதுன்னா வெண்ணெய் மேலே திரண்டு வருதே இல்லைங்க. நான் அதனால் இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுறேன். கடாயில் அப்படியே இந்த ஏடு போட்டு ஹை ஃப்ளேம் வைப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த எல்லோயிஸ் வரும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு நெய் உருக்கி எடுத்துருவேன். அந்த நெய்யில் இருக்கக்கூடிய அடியில் கொஞ்சம் அந்த ஏடோட இது வரும், அதெல்லாம் எடுத்து சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறது, தோசைக்கு அந்த மாதிரி பசங்களுக்கு கொடுத்துட்றேன். இல்லைனா பொட்டுக்கடலை மாவு அரைச்சிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி லட்டு மாதிரி பொரித்து கொடுத்துடலாம். பொட்டுக்கடலை பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு, பச்சை பயிரை நல்லா வறுத்துட்டு, இல்லை ராகி மாவு, மில்லட்ஸ் மாவு இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஸ்டீம் பண்ணி இந்த நெய்யோடு சேர்த்து கொடுத்துருவேன். அந்த மணலாக இருக்கக்கூடிய அடியில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஏடை அது ஹெவி ப்ரோட்டீன். ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ. ஆனால் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வீடியோ பிகினிங்கில் பார்த்துருப்பீங்க, ஜீரா வாட்டர் குடிச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறமா தான் டீ சாப்பிட்றது. ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக உட்காந்து நம்ம டீ குடிக்கணுங்க. அப்போ தாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டீ குடிக்கிறதுக்கு அப்புறமா நான் மிஷின் போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடியே மிஷின் போட்டேன். அப்புறம் துணியெல்லாம் எடுத்து காய போட்டு பசங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஒரு பொரியல் தான் செஞ்சுருக்கேன், ஒரு குழம்பு தான் வச்சுருக்கேன். பசங்க ஹாஸ்டலில் ஃபுட்டு கட்டாயமாக நல்லா இருக்காது. அதனால் அவங்களுக்கு ஒரு 2 பொரியலாவது செஞ்சு கொடுத்துருவேன். குழம்பு இன்னும் ஒரு ரசம் இல்லைன்னா தயிர் குழம்பு இந்த மாதிரி பண்ணிடுவேன். இன்றைக்கான ரெசிபி என்னென்னா, முள்ளங்கியில் ஃபிங்கர் சிப்ஸ் போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் டைமு ரொம்ப ஆயிடுச்சு.
ரொம்ப நேரம் நின்னா எனக்கு கால் வீக்கமாகும். அதனால போதும்னு சொல்லி பாப்பு வந்து திட்டிருச்சு. எவ்வளோ செய்வீங்க அப்படின்னு சொல்லி, அதனால் நிறுத்திட்டேன். பால் இந்த நெய் வந்து இந்த மாதிரி தாங்க எடுக்கிறேன். பால் ஏடு வந்து அதில் போட்டுட்டு அது அப்படியே ஒரு சைடு வந்து நெய் ஆகிட்டே இருக்குங்க. அதுக்கு இடையில நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மணத்தக்காளி கீரை இருக்குல்ல, அதில் வந்து தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணேன். அதே மாதிரி சட்னிஸ்க்கும் எல்லாமே வதக்கி ஆற வச்சுருந்தேன். மணத்தக்காளி கீரை தொக்குக்கு வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு, இஞ்சி எல்லாமே வதக்கி அரைச்சிடணும். அரைச்சி எடுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்ததுக்கப்புறமா அரைச்சதையும் போட்டு அது நல்லா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கீரையை அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த தொக்கு. அந்த மசாலா அரைக்கும் போது வந்து நீங்கள் கொஞ்சம் புளி, தேங்காய் வச்சுக்கோங்க. புளி வைக்கும்போது வந்து மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி கீரைக்கு வந்து நல்லாயிருக்கும். மற்ற கீரைகளுக்கெல்லாம் எந்த கீரைக்கு நம்ம புளி போட்டு செய்வோமோ அந்த கீரை தொக்கு செய்யும்போது கண்டிப்பாக புளி போட்டு செய்யுங்க. கசப்பு கொஞ்சம் கூட தெரியாதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், தொக்கு இந்த மாதிரி தான். தண்ணியே ஊற்ற வேண்டாம், அப்படியே மூடி வச்சுருந்தீங்கனாலே கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி அப்படியே நம்மளுக்கு வந்து தொக்கு ரெடி ஆயிருங்க. நெய் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த நெய் பக்கத்தில் இருந்தால் இருக்குது பார்த்திங்களா, இந்த வேஸ்ட்டு இதை தூக்கி போடுறதில்ல, ஹெவி ப்ரோட்டீன் இதுக்கு தான் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றது. இப்போ லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டிங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? காலையில் ஹஸ்பண்டுக்கு செஞ்ச கேபேஜ் பொரியல், கீரை தொக்கு, சாம்பார் ஆல்ரெடி வச்சுட்டோமா, அது இருக்குது. அவரைக்காய் பொரியல் வந்து பாப்புக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவரைக்காய் பொரியல். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரசம் வச்சுருந்தேன். அப்புறம் ஒயிட் ரைஸு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா மசாலா தோசை, கார சட்னி, அதுக்கப்புறமா புதினா மல்லி சட்னி. இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம.